Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்றது எப்படினோ அது மட்டும் இல்ல புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஒன்று பேன் கார்டு கம்பல்சரியாக தேவை. இன்னொன்று ஆதார் கார்டு, வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டும். இந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸும் வேணும், ஒரிஜினலும் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆதார் கார்டு, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட், இது ஸ்கூலில் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கார்டியனாக ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியன் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, அண்ணா யாரை வேணாலும் இருக்கலாம். இதுல நீங்க இப்ப யாரை கார்டியனா அப்பாயிண்ட் பண்றீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வச்சிருக்கணும். அப்புறம் என்னன்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை தான் இனி ஃபில் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஃபார்மை பாருங்க. இல்லை டேட்டு, என்னைக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ உங்க பேங்கோட பிரான்ச் நேம் தெரியும் அப்படின்னா இல்லை என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இந்த காலத்தை பேங்க்லேயே ஃபில் பண்ணிப்பாங்க, நம்ம ஃபில் பண்ணணும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பர்சனல் டீடைல்ஸ். இதுல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் நேம், இதுல உங்க நேம் எழுதணும். ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 3 பாக்ஸ்ல நீங்க மிஸ்டரா, மிஸ்ஸஸா, இல்லை மிஸ்ஸா, ஏதோ உங்க டைட்டில போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க நேமை என்டர் பண்ணுங்க. இந்த நேம் நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே போல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெய்டன் நேம் அப்படின்னா இப்போ பொண்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நேமா இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் இன்னொரு நேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்க நேம் கூட அப்பா நேமை சேர்த்துப்பீங்க. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் உங்க நேம் கூட ஹஸ்பண்ட் நேமை சேர்த்துப்பீங்க. இப்படி உங்க நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்து அப்படின்னு சொன்னா இதுல என்டர் பண்ணுங்க. இல்ல எப்பவுமே ஒரே நேம் தான் அப்படின்னா இல்ல ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, டேட் ஆஃப் பர்த். இதுல உங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரிடை டிக் பண்ணுங்க, மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிடை டிக் பண்ணுங்க. இப்படி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஃபாதர், இதுல உங்க அப்பா நேமை எழுதுங்க. அடுத்து நேம் ஆஃப் மதர், இதுல உங்க அம்மா நேமை எழுதுங்க. அப்புறம் நேம் ஆஃப் ஸ்பவுஸ், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா ஒய்ஃபோட நேம் எழுதுங்க, ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா ஹஸ்பண்டோட நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ். இப்போ உங்களை நம்பி, உங்க சேலரியை நம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா இருக்காங்கன்னா அது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதுங்க. அதுக்கப்புறம் இலிட்ரேட் அப்படின்னா படிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் படிக்கலைன்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க, படிச்சிருந்தீங்கன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இப்போ படிக்கலைன்னு எஸ் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இதில் பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் உடம்புல உள்ள மச்சம், தழும்பு, இப்படி ஏதாவது ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க, நேம் ஆஃப் கார்டியன். இது மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும். மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன், இதில் அவங்க ரிலேஷன்ஷிப்பை எழுதணும். இப்போ அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அது என்ன ரிலேஷனோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நேஷ்னாலிட்டி. இந்தியனா இந்தியனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை அதர் கண்ட்ரினா அதர்ஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரி நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பு, இந்தியன்னா இந்தியன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆக்குபேஷன் டைப். இது உங்க தொழில், நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல இல்லாத கேட்டகரி அப்படின்னு சொன்னா இதுல என்னவா இருக்கீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆனுவல் இன்கம். இது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நெட்வொர்த். இது ஒரு வருஷத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம், அது போக என்னன்னா உங்களோட சொத்து, அந்த சொத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். இப்ப வீடு வாடகை கொடுத்தோ, வட்டி கொடுத்தோ, இப்படி ஏதாவது சம்பாதிப்பீங்களா, அதெல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அது. அதுல உங்களுக்கு இஎம்ஐ, கடன் எல்லாம் போக ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதை எழுதுங்க. இது கரெக்டா எழுதணும்னு கிடையாது, இதெல்லாமே நீங்க தோராயமா எழுதுனா போதும். அதுக்கப்புறம் பாருங்க, ரிலீஜியன். நீங்க ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி, இது ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியான்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ உங்க உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்குன்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க.
அப்படி இருக்குன்னு எஸ் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இல்லை பாருங்க விஷுவலி இம்பேர்டா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்டு அப்படின்னா பார்வை குறைபாடு சம்பந்தமாக உள்ளது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளி. இதில் ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆர்கனைசேஷன் நேம். இப்போ நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க டெசிக்னேஷன் ஆர் ப்ரொஃபஷன். இப்போ நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா என்னவா வேலை பார்க்குறீங்க, இப்போ டீச்சரா, டாக்டரா, இல்லை நர்ஸா, இல்லை ஸ்டாஃபா, கிளர்க்கா, இப்படி ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன டைப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க ப்ளீஸ் டிக் த அப்ளிகேபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லை ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்க இந்தியாவுக்கு வெளியில அரசியல் சம்பந்தமா ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், அதை டிக் பண்ணுங்க. இது இந்தியாவுக்கு வெளியில அரசியல் சம்பந்தமா ஏதாவது ஒரு துறையில இருக்கவங்களோட ரிலேட்டிவா இருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ISO 3166 கண்ட்ரி கோட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஸ். நீங்க வந்து இந்தியாவில் தான் ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்திய கோட் நம்பர் IN சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க கண்ட்ரி ஆஃப் டேக்ஸ் ரெசிடென்ஸ் இன் இந்தியா ஒன்லி அண்ட் நாட் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா. இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் தான் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். இல்லை அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அதில் FATCA ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் பேன் நம்பரை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க லேண்ட்லைன் ஃபோன் கேட்டிருக்காங்க, அது இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எழுதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஆதார் கார்டு, NREG ஜாப் கார்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வாட் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். வாட் ஐடியை செலக்ட் பண்ணுறதுனால இந்த டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல அதில் வந்து வாட் ஐடி நம்பரை எழுதணும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் எழுதணும். இப்போ டிரைவிங் லைசன்ஸ்னால் அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எழுதணும். அடுத்து இஷ்யூட் பை, அந்த டாக்குமெண்ட்டை வழங்கினது யாருன்னு. இப்போ வாட் ஐடினா வாட் ஐடியை வழங்கினது யாருன்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்து இஷ்யூ டேட்டு, அது என்னைக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எக்ஸ்பைரி டேட், இப்போ வாட் ஐடியை பொறுத்தவரை எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை மட்டும் எழுதினா போதும். மற்றபடி இஷ்யூட் பை, இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. அதை ஃபில் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் இப்போ ஐடி ப்ரூஃபுக்கு எந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தான் இதில் என்டர் பண்ணணும். இதில் பெர்மனண்ட்டை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அட்ரஸ் டைப்பு. இதில் வந்து ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ்ன்னு இருக்குல்ல அதை டிக் பண்ணுங்க. இல்லை ரெசிடென்டியல் அதாவது வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்னா இந்த ரெசிடென்டியல் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம்னா அதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு அடுத்த அட்ரஸ் இதில் வந்து வீட்டு நம்பர் முதல் ஸ்ட்ரீட்டோட நேம் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. எழுதிட்டு அடுத்து சிட்டி ஆர் வில்லேஜ்னு இருக்குல்ல அதில் வந்து சிட்டி நேம் எழுதுங்க. அப்புறம் ஸ்டேட் எழுதுங்க, டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க, பின் நம்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, கண்ட்ரி நேமை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் பாருங்க, திரும்பவும் அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் மேலே எழுதியிருக்கீங்களா, இந்த அட்ரஸில் தான் நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்ரஸ் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து சேம் அஸ் கரண்டை வந்து டிக் பண்ணுங்க. இல்லை இப்போ இருக்க அட்ரஸும் இந்த மேலே கொடுத்துருக்க அட்ரஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸை வந்து இந்த செகண்ட் காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து படிப்புக்கு வேண்டியோ இல்லை வேலை விஷயத்துக்கு வேண்டியோ நீங்கள் வேறு அட்ரஸில் இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா இல்லை செகண்ட் காலத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்னென்னா கரண்ட் பில்லோ தண்ணி பில்லோ இப்படி ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எஸ்ஸை டிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் சைன் போடுங்க. இப்போ சைன் போட தெரியலைன்னா கைரேகை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்ன்னு இருக்கிறதுல உங்கள் பிளேஸை எழுதுங்க. அப்புறம் டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேங்க்ல பார்த்துப்பாங்க, நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க.
இதில் வந்து டேட்டு, என்னைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்கள் டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு. இதில் வந்து நிறைய அக்கௌண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், பிஎஸ்பிடிஏ, கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் தனியாக தான் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் செல்ஃபை டிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், எனிஒன் ஆர் சர்வைவர், ஜாயின்ட்லி ஆப்ரேட்டர், இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கானது. இப்போ நீங்கள் தனியாக சிங்கிளாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் செல்ஃப் ஆப்ஷன் டிக் பண்ணணும். இப்போ நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த மைனர் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கார்டியனாக ஒருத்தங்கள அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. அவங்களையும் சேர்த்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நினைக்கக்கூடாது. அது வந்து செல்ஃப், தனியாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, சரியா? அப்போ செல்ஃப் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏடிஎம் கார்டு. இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் பாக்ஸில் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ செகண்ட் அப்ளிகேண்ட் எதுக்குன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கும் ஏடிஎம் கார்டு வேணும்னா செகண்ட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இல்லை எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணீங்கன்னா அடுத்து நேம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு காலம். இதில் வந்து உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் எப்படி உங்கள் நேமை என்டர் பண்ணுறீங்களோ அதுபடி தான் ஏடிஎம் கார்டுலேயும் உங்கள் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கார்ட் டைப்பு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்டில் ரூபே, விசா, மாஸ்டர் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரூபேயை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் அப்ளிகேண்ட், இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க செக் புக். உங்களுக்கு செக் புக் வேணும்னா எஸ் டிக் பண்ணுங்க, இல்லைனா நோ. அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னா எஸ், இல்லைனா நோ. அடுத்து எஸ்எம்எஸ் அலர்ட், இதுக்கு வந்து எஸ் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரையும் கூட என்டர் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இப்போ உங்கள் பேங்க்கில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் வந்து எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் உங்களுக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். ஸோ எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரணுமோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்து ஃபோன் பேங்கிங் சர்வீஸ், மொபைல் பேங்கிங் சர்வீஸ், இதெல்லாம் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, வேண்டாம்னா நோ டிக் பண்ணுங்க. அடுத்து பாஸ்புக் ரெக்கார்டு, பாஸ்புக்கு எஸ்ஸை டிக் பண்ணுங்க. இ ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் வேணுமா இல்லை நாட் ரெக்கார்டா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஃபிக்ஸட் டெபாசிட். இது எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கானது. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் என்னன்னா நாமினேஷன். இப்போ நீங்கள் வந்து நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு போய் சேரும். ஸோ நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து நாமினியோட நேம் எழுதக்கூடாது, உங்களோட நேமை வந்து இதில் எழுதணும். அடுத்து இதில் வந்து பேங்கோட பிரான்ச் நேம் வந்து தெரிஞ்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து இந்த சின்ன பாக்ஸ் என்னன்னா இப்போ அந்த நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இல்லை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் நாமினி. இனிதான் நம்ம நாமினியோட டீடைல்ஸை வந்து என்டர் பண்ண போகிறோம். இதில் நேம் ஃபர்ஸ்ட் வந்து நாமினியோட நேமை எழுதுங்க. அடுத்து மொபைல் நம்பர், நாமினியோட மொபைல் நம்பர். அடுத்து ரிலேஷன், அந்த நாமினி வந்து என்ன ரிலேஷன் சொல்லிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் ஏஜ், நாமினியோட ஏஜ் எழுதுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அடுத்து என்னன்னா உங்க நாமினி வந்து மைனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட டீட்டெயில்ஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம், அட்ரஸ் எல்லாமே இதில் ஃபில் பண்ணணும். அடுத்து பாருங்க கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாக்ஸ் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் பாக்ஸ் என்னன்னா இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இதில் சைன் போடணும். இப்போ நீங்கள் சிங்கிளாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மட்டும் சைன் போட்டால் போதும். இப்போ உங்களுக்கு சைன் போட தெரியலைன்னா கைரேகை கூட வைக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கீழே பாருங்க, இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் சைன் போடாமல் கைரேகை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விட்னஸ் ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட நேம், சிக்னேச்சர், அப்புறம் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதில் சைன் போட்டீங்க அப்படின்னா இந்த 2 விட்னஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸ் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து நாமினி வேண்டாம் அப்படின்னு நினச்சி மேலே எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் சைனை போடுங்க. இப்போ வந்து நீங்கள் நாமினி வேணும் அப்படின்னு மேலே எல்லாமே ஃபில் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸில் நம்ம டிக் பண்ணக்கூடாது. அதே போல் இதுலேயும் உங்கள் சைன் போடக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலத்தில் வந்து உங்கள் பிளேஸ் எழுதுங்க, அப்புறம் டேட் எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் சைனை போடுங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸில். செகண்ட் பாக்ஸ் என்னன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இல்லை சைன் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் காலம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்க்ல பார்த்துப்பாங்க.
அடுத்து இந்த பேஜில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள், இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. செகண்ட் பாக்ஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரை இல்லை சைன் போடணும். இல்லைன்னா அந்த காலத்தை வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கனரா பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.